வணக்கம் நேர்களே. நான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி படிச்சேன். அது என்னன்னா, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி எனி ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம்னா டைரக்டா கேஷ்லெஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து எதுவும் பே பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டிஸ்கவுண்டட் ரேட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? எனிவேஸ் நம்ம எதுவுமே பே பண்ணாதனால நம்மளுக்கு பெருசா அதை பத்தி தெரியாது. ஆனா ஆக்சுவலா டிஸ்கவுண்டட் ரேட்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்ல இருந்து கிளைம் செட்டில்மெண்ட் வாங்குறாங்க. அஸ் அ பேஷண்டா நம்ம எதுவும் பே பண்ண வேண்டியது இருக்காது. ஆனா செகண்ட் ஆப்ஷன், இன்கேஸ் உங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களோட பில்ல 25% இன்ஃபிளேட் பண்றாங்க. ₹1 ₹2 கிடையாது, 25%. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு டோட்டல் ஹாஸ்பிட்டலைசேஷன் 4 lakhs பில் பண்றாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அப்படின்னா, கம்பெனி வந்து உங்களுக்கு 4 lakhs வந்து டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு செட்டில் பண்ணிடும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு பே எனிதிங். ஆனா நம்மளோட செகண்ட் கேஸ்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுவும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க 5 lakhs பே பண்ணணும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்கலாம் வந்து எங்களோட பேஷண்ட் கிடையாது, யூ ஆர் அவர் கஸ்டமர்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து எங்க கூட நெகோஷியேட் பண்ணி பெட்டர் டிஸ்கவுண்டட் ரேட்ஸ் உங்களுக்காக வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் கேஷ்லெஸ் போனீங்கன்னா உங்களுக்கு கம்மியான பிரைஸ் தான் நாங்கள் பில் பண்ணுவோம். அதுக்கு மேல ஏன் பில் பண்ண முடியாதுன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு ரேட்ஸ்னு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் வச்சிருப்பாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல. அதுக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு கேட்டாலும் கம்பெனிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நாட் ரெடி டு பே. ஏன்னா ஏற்கனவே அவங்க கேஷ்லெஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கனால அதுக்கு மேலே அவங்க பே பண்ண மாட்டாங்க, ஆர்கியூலாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25% வந்து அதிகமாகும் இன்கேஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்ட போய் கேட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ற விஷயம் கிடையாது. இந்தியாவில் இருக்க டாப் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இதை ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ற ப்ரொசீஜர். ஸோ ரீசெண்டா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இது மாதிரி பில்லுல பிரச்சனை வந்தனால போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆமா அது உண்மைதான், இது நாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா பேஷண்ட்டுக்கும் பண்ற விஷயம் தான். நீங்க உங்களோட கேஷ் ஹாஸ்பிட்டல்ல செட்டில் பண்றீங்கன்னா 25% அண்ட் அபோவ் வந்து அதிகமா பே பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நாங்க ப்ரொசீட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்லயே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஃபேக்ட் இது. தே ஆர் நாட் டினையிங் அட் ஆல். ஓகேங்களா? ஏன் இது ஒரு பெரிய பிரச்சனைனா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில டைரக்டா வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கம்பெனி அண்ட் உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஏதாவது டிஸ்பியூட் வந்துச்சுன்னா நீங்க ஐஆர்டிஏல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எஸ்கலேட் பண்ணலாம். அதுக்கு மேல கவர்மெண்ட்ல போயிட்டு நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ ஐஆர்டிஏ தான் வந்து ரெகுலேட்டிங் பாடி. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் டைரக்டா பேங்க்ல, அதாவது ஐசிசி பேங்க்லயோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்லயோ டைரக்டா வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து ஐஆர்டிஏ கண்ட்ரோல் பண்ணாது. ஏன்னா பேங்க்ஸை கண்ட்ரோல் பண்றது ஆர்பிஐன்றனால நீங்க ஸ்டில் ஆர்பிஐல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி எஸ்கலேட் பண்ணலாம். ஆனா இந்த செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸை கவர்ன் பண்ற பாடின்னு எதுவுமே ஆக்சுவலா கிடையாது. ஓகேங்களா? யாருமே வந்து இவ்வளவுதான் நீ மேக்சிமம் சார்ஜ் பண்ணணும் கஸ்டமர்ஸ்கிட்ட பேஷண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எந்த கவர்னிங் பாடியும் ஹாஸ்பிட்டல்ஸை எதுவுமே சொல்றது கிடையாது. நிறைய அசோசியேஷன் இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ்க்கு, பிளஸ் யூனியன்ஸ், நிறைய விஷயம்லாம் இருக்கு. ஆனா அவங்கலாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு கிடையாது, அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த அசோசியேஷன்லாம். ஸோ ஹாஸ்பிட்டல் பில்லிங்ல எனி இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயுமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி ஐஆர்டிஏக்கோ ஆர்பிஐயோ இல்லை நீங்க எங்கேயுமே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அவங்க சொல்ற பில்லை நீங்க செட்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ சிம்பிள் அண்ட் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, நீங்க சேஃபா பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிக்கோங்க. ஈவன் நீங்க வெறும் ப்ரீமியம் பே பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யங் அண்ட் ஹெல்த்தியா இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரீமியம்லாம் ரொம்ப கம்மி. இன்கேஸ் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா மட்டும் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் நாமினல் ரேட்ல வாங்குவாங்க. ஓகேங்களா? மற்றபடி பாத்தீங்கன்னா ப்ரீமியம் உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பிளஸ் இப்ப பாத்தீங்கன்னா ப்ரீமியம் மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அப்ரப்டாவே ஒத்துக்கிறாங்க. 25% வந்து நாங்க எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் பண்ணுவோம் கஸ்டமர்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன், கரண்ட் என்விரான்மெண்ட்டை பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ரிப்பீட்டடா வந்துட்டே தான் இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஹெல்த் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் நிறைய இருக்கு எல்லாத்துக்கும்.
ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் எனிவே நம்ம போய் தான் ஆகணும் ஃபார் ஒன் ஆர் தி அதர் ரீசன். ஸோ நம்மளுக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல் ஃபேமிலிக்கே வாங்கிக்கிங்க. இண்டிவிஜுவல் பாலிசி வாங்கலாம், அது முடியல அப்படின்னா கூட ஃப்ளோட்டர் பாலிசி வாங்கிக்கிங்க. 4 பேர் ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா 4 பேர்த்துக்கு சேர்த்து ஒரே ஃப்ளோட்டர் பாலிசி வாங்கிக்கிங்க. அது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். இதுதான் என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஓகேவா? இன்கேஸ் நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு ஃபீல் பண்ணி அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நன்றி, வணக்கம்.